ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளவி, அதாவது சொட்ட கிளவி தான். வேற யாரும் இல்லை, நம்ம கிராணி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இது ப்ராக்டிஸ் மோட் அவள் வரமாட்டா. அந்த கிளவிக்கு வேற ஏதாவது பேர் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா மக்களே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ்க்கு ஏற்ற பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாட்டு. என்ன பேர் வேற வைக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இங்கே சொல்கிற பேரில் ஒரு பேரை சூஸ் பண்ணி கண்டிப்பாக வைப்போம். கார்ஸ்க்கு தேவையான பொருள் கமெண்டே பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. கார்ஸ்க்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பார்க் பிளக்கு, அப்புறம் பேட்ரி, அப்புறம் பெட்ரோலு, இந்த பொருள். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போய் காரில் மாட்டிட்டு அடுத்த பொருள் தேட ஆரம்பிப்போம். ஆனா கார் ஸ்கிப் வந்து ஈஸி மோட்ல பண்ணலாம். ஆனா அந்த சுட்டக்கிளி துரத்திக்கிட்டே இருப்பா, அதான் பிரச்சனை. ஆமா மக்களே, அதுவா இல்ல 3ல இருந்து கிராண்ட் பா கீழ அந்த சீவர்ல அந்த 8 கால் பட்டி வேற இருப்பா, அதுவா ரொம்ப இது. 3ல இந்த கிளவா வேற வந்துருவான் அடுத்து. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2லயே வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2லயே வந்துருவாங்க. 3ல செடின்ட்ரினா வருவாளா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேப்ல வேற மாதிரி இருக்கும். நீடிய ஸ்பார்க் பிளக் அந்த மாதிரி. ஓகே வெப்பன் கீ கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வெப்பன் எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்போம். எடுத்துட்டு அப்புறம் வெப்பன் வச்சோம்னா டோர் ஓப்பன் பண்ணோம். அது காமிக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் வெப்பன் எடுக்கணும். வெப்பன் எங்க எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு போனோம். மேலே போனால் அந்த இடம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலயா? இது இந்த இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மக்களே, அந்த ஃபேன் ஒயிட் இருக்கறதுல ரெஞ்ச் நமக்கு இருக்கு. ரெஞ்சிங் பாட்டு அதுக்கு கொஞ்சம் கட்டிங் பிளேயர்ஸ் வேணும். அது வயர் கட் பண்றதுக்கு ஓடிட்டு இருக்கும்போது கையை விட்டு எடுக்க முடியாது நம்மளால. அதனால கட்டிங் பிளேயர்ஸ் கட் பண்ணிட்டோம்னா பவர் கட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் ஃபேன் ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் எடுத்துக்கலாம் ஈஸியா. அதனால தான் நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வெப்பன். ஐயோ, நானே இது சொல்லி விட்டேன். ஓகே, வெப்பன் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட். வெப்பன் நான் போற பகுதியில கரெக்டாக பண்ணீங்கன்னா வெப்பன் கிடைக்கும். இப்போ ஏதோ கரெக்டாக இது மேலே ஏறி இந்த பக்கம் கரெக்டாக இந்த இருக்கு. இந்த பாக்ஸில் எப்படின்னா சாய் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இந்த க்ரோஸ் பாரும் ஏதோ செரிஞ்ச மாதிரி இருக்கு, ஊசி மாதிரி இருக்கு பெருசா, பேன ஊசி குத்துன மாதிரி. அதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே தான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். கரெக்டாக ஷூட் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும் அந்த டப்பா. அதுக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே இருக்கும், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு அதை போய் ஓப்பன் பண்ணிடுவோம். அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஆஹா, இந்த பக்கம் இல்லை, இடவா ரொம்ப குழப்புது. ஒன்று மட்டும் பொருள் எதுக்கு இந்த கிரானியல் வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் தலைவலி வருது. எங்கிட்டு போகணும் மறந்து போகுது. சீவாரில் போனால் சீவாரில் எந்த பக்கம் போனால் கரெக்டான இடம் வரும். ப்ராக்டிஸ் கூட எடுக்க மாட்டாங்க, வேற தான் மோட்ல கண்டு பார்ப்பாங்க. சொட்ட பாட்டி கூட பார்த்து கூட கவலை இல்லை, 8 கால் பாட்டி தாங்க பயமா இருக்கு. அவங்கள வச்சு எந்த வெப்பனை வச்சு தாக்க முடியாதுங்க. ஆமாங்க, எந்த பவர்ஃபுல்லா வெப்பனா இருந்தாலும் அவங்க தாக்க முடியாது. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த 8 கால் பாட்டி போட்டு தச்சுருவா ஒரே முழுங்க. ஆமா மக்களே, ஃபர்ஸ்ட் இது ஆமிக்கு விட்டு ஒன்னு சொல்லு. ஐயோ, இதுக்கும் டெடி தான் இருக்கு. அந்த செலிண்டினா பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க, அப்பப்ப கடிக்க மாட்டா, இது அடிக்கவும் செய்ய மாட்டா. டக்குன்னு மாட்டி வந்து நம்மளோட ஹெல்த் குறைச்சு விட்டு போயிடுவா. அதான் பிரச்சனை நமக்கு. அந்த பிரச்சனை இல்லாம குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம செத்து போயிடுவோம். அடுத்த டே தான் வரும். ஓகே மக்களே, இங்கே இருக்க மக்கா. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக இங்கே கீழே போனோம்னா இந்த கரெக்டாக இந்த இடம் வந்துடும். கரெக்டா லைட்டா மேல ஷூட் பண்ணணும். நேரா ஷூட் பண்ணி கீழே வந்துடும், அப்புறம் எடுக்க முடியாது. லைட்டா சொட்டக்கலவி பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போடுங்க மக்களே, உங்களுக்கு ஹேமர் கிடைச்சிருக்கு. கிணத்துக்குள்ளமா இருக்கும். இல்ல மக்களே, அது வேற எங்க வேணா கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலையா? பாப்போம் மக்களே. ஃபர்ஸ்ட் பிளான் குறைச்சு விட்டு இதுக்குள்ள போய் ஏதாவது இருக்கா பாப்போம். கிளவி தோத்துற மாதிரி இல்லண்டா, சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை இட். முடிஞ்சா பண்ணுவோம் மக்களே. மீட் இருக்கு, வீடு வச்சு ஒரு ஸ்பைடர் கிட்ட வச்சோன்னா வேற ஸ்பைடர் அது சாப்பிடும் போது சைட்ல போய் நம்ம பொருளை பார்க்கலாம். ஓகே, ஸ்பைடர் கடிச்சிருமா? ஆமா மக்களே, போகும்போது கடிச்சுப்படும். அப்புறம் அவனுக்குள்ள ஷார்ட் கன் தேவையில்ல. அவங்களும் பார்த்தா பட்டன் வர காசு போட்டாலும் அது வரப்போ அதை அடைச்சிடும், நம்ம போய் எடுத்துக்கலாம். ரெண்டுல தான் ஒன்று போயினா ஈஸி இது வைக்கிறோம். யாருக்கே கலவி பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல வந்து சொட்ட கலவின்னு மக்களே மறந்தே போயிட்டோமே. ஃபர்ஸ்ட் இதை போய் அந்த மீட் எடுத்து போடுறேன்னா அந்த டோரை போற மாதிரி ஸ்பெஷல் கீ வேணுமே.
ஆஹா அது வேற இல்லையே. இந்த கரெக்டாக டோர் ஓப்பன் சீவார்லாம் ஓபன் பண்ணணும். பண்ணுவோம் மக்களே. மேல என்னன்னா தேட வேண்டிய பல இருக்கு, பல இடங்கள் இருக்கு. ஏன் தேடிட்டு எல்லாத்தையும் எதாவது கிடைக்கலன்னா சீவார் போய் தருவோம். ஏன்னா மாலையே கீழே போயிட்டு மறுபடியும் பாலன்ற ரொம்ப அச்சலாத்தியே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ராப்ளக்ஸ் விளையாடலாம் ட்ரை பண்ணிருக்கோம். சோ ஆமா மக்களே, மறக்காம லாப்ரக்ஸும் லாப்ரக்ஸ் விளையாடுவோம். லாப்ளக்ஸ் போடா டேய். வாயில வரல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம லாப்ரக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லைவா போடலான்னு இருக்கோம். போய் லைவா போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோவை லைவா ஓட விட்டு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணலான் இருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம், இல்லை நம்ம நார்மல் வீடியோஸே போட்டுப்போம். அதுக்கு பேர் லைவ் இல்லைங்க, விளையாடுறதுக்கு பேர் விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறதாங்க லைவ். அது ரெண்டு ஒண்ணுதான் மக்களே. லைவ் அதான் லூஸ். எது லைவ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. போட்டு நம்ம ஒரு சின்ன வீடியோ லைவ் போட்டு பார்ப்போம். அது அந்த வீடியோ கரெக்டா இருக்கணும். அவ்வளவு ஈஸியா இந்த ட்ரை. ஆமா மக்களே, ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியது. ஓகே போடுங்க. கார்கி கிடைச்சிருக்கு, தொட்டிலாம் கிடக்கு, இதெல்லாம் இருக்கும். அது செலின்டினாவோட பொம்மை அங்கதான் வைக்கணும். வச்சோன்னா அது கிராணி இருக்கிற மாதிரி வரும்போது வச்சோன்னா அப்படியே கிராணி எப்படி போயிட்டு சென்ட்லின் வருவா வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிருவா. அது அந்த ஒரு மாதிரி இருக்கும். செலின்டினா கிராணி 3ல வரும்போது வந்து அந்த பொம்மையை வச்சு செலின்டினா மறந்துடுவா. ஆமா மக்களே, கார்கி வச்சு கார் டிக்கி ஓப்பன் பண்ணி, அதாவது பூட் தான் சொல்லுவோம். அங்க நிறைய தடவை சொட்டக்கிழவி துரத்துற மாதிரி விளையாண்டு நானே போடுங்க மக்களே. மிலன் பத்தி, அதாவது மெலன் வாட்டர் மெலன் கோகாமெலன் வாட்டர் மெலன் என்ன கோடு இருக்குமா இதுல? கோடை இல்ல, நல்ல இது கோகாமெலன். ஏதோ நம்ம பாசில கோகாமெலன் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இது வச்சு பாத்தீங்கன்னா கோகாமெலன் கிடையாது, கோகாமெலன். அது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை பத்தி ஃபர்ஸ்ட் எடுக்கணும். என்ன இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பாப்போம். இதை வச்சு கட்டர்ல வச்சு கட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இது ஆகும். இந்த கட்டரை வச்சுட்டு ஆமா தாத்தா கிராணி 2ல கன்னு வச்சிருப்பாரு, என்ன வச்சிருப்பாரு? ஒரு சரி இப்போ நமக்கு ஸ்பார்க் பிளக் கிடைச்சிருக்கு. கார் ஸ்கேப் தேப்பனா ரெண்டாவது பொருள் கிடைச்சிருக்கு. அடடடடா, மூணாவது பொருள் பெட்ரோலும் கிடைச்சிருச்சு. போடுங்க, சக்சஸ்ஃபுல்லா சீக்கிரம் எஸ்கேப் தான். லக்குதே. அது கிளவி இருந்து இந்நேரம் பிள்ளை கிடைச்சிருந்தா ரொம்ப லக்கு. இன்னும் கார் பேட்டரி வேணும், அப்புறம் ஃப்ரெஞ்சு வேணும். ஃப்ரெஞ்சுக்கு இது அந்த கட்டிங் பிளேயர்ஸ் வேணும். கட்டிங் பிளேயர்ஸ் வேறு எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு சேஃப்ல இருந்துச்சுன்னா சேஃப் கீ தரணும். சேஃப் கீ எங்க இருக்குன்னு தெரியாது, அது வேற பார்க்கணும். இருக்கு பொருள் ஈஸியா தெரியும், ஆனா அது தேடுறது கஷ்டம். ஓகே ஸ்பார்க் பிளக்க மாட்டோம். இந்த ரெட் கலர் பார்த்தீங்களா, அதெல்லாம் டைட் பண்றதுக்கு ஃப்ரெஞ்சு வேணும். அந்த ஃப்ரெஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை போய் எடுப்போம். அந்த ஃப்ரெஞ்சு வேர்டு தரணும், அப்புறம் கட்டிங் பிளேயர்ஸ் வேறு வேணும். எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இங்கே தான் பார்த்தோம். அதையும் எடுத்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஏன்னா மாடு இங்கே போட்டு அப்புறம் வந்து ஃபில் பண்ணா இது தெரியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதான் நான் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் சொல்லவே இல்லை, கூட வராங்கன்னு சொல்லவே இல்லை, வந்து ஆட்டிய போற மிஸ்டேக் நல்லா அடுத்த எஸ்கேப்ல கிளவி வர வைக்கிறேன்டா. அப்ப நீங்க சட்டிங்கடா. ஐயோ இவங்க படுத்துற பாடல நெக்ஸ்ட் எஸ்கேப்ல கண்டிப்பா கிளவி வர வைக்கிறேன். இங்க 3 பேரையும் போட்டு தள்ளுறோம். நான் வர வச்சிருவேன், நீ பாக்குறியாடி? நீ எதுக்கு கிளவி மாதிரி பேசிட்டு இருக்க? யாருக்குள்ள சட்டி அப்புறம் உங்க பங்காளியோட திருட்டு பிடிச்சிருக்கோம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கிய போடுங்க. பாட்லாக்கி கிடைச்சிருக்கு, இது தேவையான பொருள் தான். அது எடுத்துட்டு எப்படி குற்றால அருவியில குடிச்சது போல் இருக்குதா சடி தலையா? ரொம்ப நிறைய கிடைச்சிருக்கோம் பொருள். தூக்கிட்டு வர உடைய கொள்றேன் பாக்குறேன். நல்லா இருக்குல்ல. ஆமா, இந்த சொட்டக்கிளி வீட்டுல அப்படி ஒண்ணுமே இல்லை, உருட்டுறாங்க. ஏதோ பழைய இரும்பெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட பில்டப் போடுறக்காக. இங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்க எஸ்கேப்புக்கு ரிலேட்டட் ஆனது திருடி வந்துடுறாங்க. ஆக்சுவலி
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டோம்னா அந்த டோர் ரொம்ப ஓப்பன் ஆயிடும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த புக்கு இப்போ சென்ட்ரல் புக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா இவ அப்படி எஞ்சி மயக்கம் போட்டுருவா. நீங்க இங்க நின்னீங்கன்னா வர மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணுங்க, அப்படியே ஒரு பக்கம் இங்கிட்டு வந்துருங்க. அப்படியே இங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் இங்கே கடங்க இங்கிட்டாது. அப்பதான் அவங்க கொஞ்சம் வருவாங்க. செலின்ட்ரினா யாரோட பொண்ணு? கிராணியோட பொண்ணுதே. கிராணிக்கு பேத்தில செலின்ட்ரினா. பேத்தின்னா கிராணி அம்மா யாரா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ இவா யாரு? ஸ்பைடர் மாமு. அதாவது இவா இந்தா போயிட்டு இருக்காள் இவதே. ஏஞ்சலும் ஸ்பைடரும் ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஏஞ்சலினா வந்து யாரோட? ஏஞ்சலினா தானே பொண்ணு கிராணிக்கு. தெரியல, எனக்கே டவுட்டா இருக்கு. நீ எந்த அவங்களோட ஏஞ்சலினா பொண்ணு வரலாறு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏஞ்சலினா பொண்ணா இருக்காது. இந்த கிராணியோட பேத்தி தான்டா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிராணிக்கு வந்து செலின்ட்ரினா பேத்தி தான். அதாவது வந்து இவா ஏஞ்சலினா தான் பொண்ணு. செலின்ட்ரினாவோட பையன் தான் அந்த பாம்பர்ஸ் பண்ணி. தெரியல. அது அப்புறமா கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பைடருக்கு விதர் பண்ணிட்டோம். இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா மிசி ஒர்க் போயிடலாம். சீவாயில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வச்சு கழட்டுற மாதிரி இடம் இருக்கும். அங்கேயும் உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான் பார்ப்போம். ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுத்துட்டு உனக்கு பார்த்தாலே தெரியல ஸ்பைடர் பாமும் செலின்ட்ரினாவோட லங்ஸ் மாதிரி தெரியல. பார்த்தாலே தெரியாது அம்மா பொண்ணு தான். தெரியல மக்களே. ஆனா கன்ஃபார்ம் சொல்லுவே ஏஞ்சினா ஸ்பைடர் மாமும் ஒண்ணுதான். ஏன் பாத்தீங்கன்னா அவ வாயும் அதே மாதிரி இருக்கும், அவ தலைமுடியும் அதே மாதிரி தான் இருக்கும். செலின்ட்ரினா பிசாசு. ஒரு மக்களே நான் வச்ச பேர் பிசாசு. அந்த ஒருத்தன் பாம்பர்ஸ் போட்டவனுக்கு பாம்பர்ஸ் மண்டையே. யூடியூப் நிறைய பேர் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. சும்மா தவண்டே இருப்பியா ஃப்ரெண்ட்ஸ். தவண்டே கடிச்சு வச்சிருவியா? அவனுக்கு பாம்பர்ஸ் மண்டை. சின்ன குழந்தை மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பியான். அதனால கடிச்சு வேற வச்சிருவான் மக்களே. நான் ஒரு சும்மா பிராக்டிஸ் மோட்ல 8 கால் படி இருக்க மாட்டேன் சொன்னேன். இப்பதான் வரேன். என்ன நடக்க போகுது எனக்கே சரியா தெரியல. ஒரு ரூபாய் இருப்பாளோ இல்லாம இருந்தா சரி. 8 கால் பாட்டி தயவு செஞ்சு இந்த ஹரி பையில தூக்கிட்டு போயிடுங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா போகலாம். வேணாம் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிட்டு போய் போமா வேணாமா சவுண்ட் கேட்கும். ஐயா 8 கால் பாட்டி காரியை தூக்கிட்டு போங்க. அது யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டேன். ஸ்டார்டிங் யாரும் வந்தா பத்தி எதிரில் போவே இல்லை. கண்டிப்பா இருக்க மாட்டேன். கன்ஃபார்ம் நீ இது என்ன பண்ணுங்க போடுங்க. கார் பாட்டு கிடைச்சிருக்கு. இடத்த பாட்டு இப்போ இது இங்கே கிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒரு ஓப்பன் பண்ண சொன்னோம்ல, அதை ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஸ்பைடர் மாம் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையில இருக்க மாட்டா. ஆனா அவ கீழே தானே வரணும். அவளை கழட்டி விட்ட உடனே அதான் கேட்கும். அப்ப வந்து நம்ம ஸ்பைடர் மாம கழட்டி விட்டாதான் சீவர் கீயே கிடைக்குமோ? ஆமா மக்களே. தான் உலகமா கடைசியில அவங்க அப்படி ஒரு மாடல் நம்ம ஸ்பைடர் மாம கொண்டு வரவே அவசியம் இல்லை. கரெக்டா? ஆமா மக்களே. ஸ்பைடருக்கு எங்கேயா கிடைச்சிச்சுன்னா சீவர் அப்படியே வந்துட்டு போயிடலாம். ஸ்பைடருக்கு வந்து அவட்ட கிடைக்கிற மாதிரி மட்டும் தான் நமக்கு செட் பண்ணிருக்காங்க அங்க. அது வேற ஒண்ணு. இந்த இடத்துல தான் இந்த மோடுல எஸ்கேப் பண்றவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் பண்ணி இந்த இடத்துல தான் அந்த ஸ்க்ரூ கட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள சேஃப்டி கட்டிங் பிளேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைச்சா மோஸ்ட்லி கீ தான் கிடைக்கும். ஸ்பெஷல் கீ மக்களே. நான் டோர் ஸ்கேப்பா பண்ணேன். மாஸ்டர் கொடுத்துருக்காங்க மக்களே. ரொம்ப இதுவா இருக்கு. முடியல என்னால. கிளவி கத்துற மாதிரி அடே எக்கடா போராட்டு கட்டிட்டு பின்னாடி வந்துருவா. அவரும் ஒரு செகண்ட் தப்பிச்சுக்கலாம். இப்ப இங்க இருக்கோம் பாத்தீங்களா? இப்ப இங்க உள்ள இருந்தாலுமே சோழி முடிச்சிருக்கோம். இந்த பல்ல கட்டின அந்த கிழமை சும்மா இருக்க மாட்டேன். லிஃப்ட்ல அடிப்போம். ஐயோ இது 2 பாக்ஸ்ல எந்த பாக்ஸ் கரெக்ட் தெரியல. கீழே பாஸ்வேர்டு எங்கேயாவது இருக்கும். 1 2 பாக்கல. போடுங்க மக்களே. 2வது ஏன் தப்பா தரண்டோன்னா அப்படி வெடிச்சிரும். அப்புறம் நம்ம ஒரு லைஃப் போயிடும். அதான் யோசிச்சு சேஃப்டி கிடைச்சிருக்கு. சேஃப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். கட்டிங் பிளேஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பார்ப்போம். போகணும். கட்டிங் பிளேஸ் இருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவர் சேப்பில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இதை பார்ப்போன்னு இருந்தோம். அந்த வென்ட்ஸ் இருக்கணும் பார்த்தீங்களா? அந்த கட்டிங் பிளேஸ் அந்த இதில் அந்த வயரை கட் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா ஃபேன் ஓடிட்டு எடுக்க முடியாது நம்மளால. கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். இந்த பக்கமா இடம் வேற குழப்புதே. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் நான் இல்லை நினைக்கிறேன். புரியல. இந்த பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான்.
எந்த இடத்துல போகணும் எந்த இடத்துல வரணும் ஒன்னும் புரியாது. அதான் நான் மத்தவங்க வீட்டுல போனா தலையில இருந்து வாழாத கொஞ்சம் புரியும். இவ வீட்டுக்கு வந்தா தலையும் புரியாது வாழும் புரியாது. அப்படி இருக்கு. ஆனா கிளை வீடு வந்து சூனிகாரி வீட்டுக்கு பரவாயில்ல. சூனிகாரி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் உடச்சு விட்டுப்போம். உடைக்கும்போது பார்த்து உடைச்சுக்கோங்க. கிளை வீடு சின்னதாங்க. பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்து உடைக்கலன்னா நீங்க கீழே வந்துடுவீங்க. ஓகே, கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு அந்த பிளாங்க் பத்தி நீங்க வச்சுக்கணும். ஒரு லிஃப்ட்ல போவாங்க, அங்க போய் பாத்துட்டியா? பாத்தாச்சு மக்கா. அங்க கண்டிப்பா ஃபேஸ் கீ எடுத்து கூட தெரியாம சுத்தி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த பிளாங்க்ல ஏறணும். ஏறலன்னா வச்சுக்கோங்களேன், இங்க ஏறலன்னா கீழே வந்துருவோம். உடன் ஸ்டிக்கா தேவலாம். சீவர் ஸ்கேப் பண்ண போறோமா? சீவர் ஸ்கேப் தான் உடன் ஸ்டிக் தேவைப்படும் மக்களே. சீவர் ஸ்கேப் ஒண்ணு இருக்கா? ஆமா, அது எப்படி? சீவர்ல ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணணும். அதை ஓபன் பண்ண அதான் சீவர் ஸ்கேப். அந்த மாதிரி இப்ப கண்டிப்பா எட்டுக்கால் பாட்டி இருக்கும் போது சீவர் எஸ்கேப் டஃப் ஆயிரும். ஆனா எட்டுக்கால் பாட்டி இல்லாம ஆடுவோம். சும்மா இந்த கார் எஸ்கேப் சீவர் எஸ்கேப்னு என்னென்ன எஸ்கேப்லாம் மறக்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டோர் எஸ்கேப் வந்து கிரானி வச்சுட்டு போட முடியாது சத்தியமா. திருப்பியும் கார் எஸ்கேப் கிரானி வச்சு போடலாம். எத்தனை மணி மேலே கார் எஸ்கேப் போட? அதான் கிரானி வச்சு போட்டா நல்லா சுவாரஸ்யமா இருக்கும்ல. அதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிரானி பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போடுவோம். கிரானி இருக்கிற மாதிரி சும்மா காமெடி அந்த மாதிரி. அதை மறக்காம பாருங்க. நம்ம சேனலை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வீடியோ பார்க்குறோம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லே மறந்துட்டோம். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல ஒண்ணே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைட் பண்ணுவோம். அவ்வளோ நமக்கு இப்ப வேலை முடிஞ்சுக்கிட்டு இல்ல. கார் கீ நம்ம எடுத்துட்டோம். இன்னும் கார் பேட்டரி தான் வேணும். சீவர்ல தான் பார்த்துட்டு வந்தோம். இல்ல மக்கள் போய் எடுக்கணும். ஓகே, அப்புறம் ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா ஒரு ஆள். நமக்கு எட்டுக்கால் பேட்டி இருந்தா நேரா டஃப் ஆயிருக்கும். நீ தப்பிச்சதுனால அப்படின்னா நான் முதல்ல எடுத்து வந்துருப்பேன். எதுக்கு இப்போ பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. தூக்கி போட்டு இப்போ சீவா வரையும் போய் கார் பேட்டரி போட்டுப்போம். வேற என்ன செய்ய சொல்ல ஒன்னும் சொல்றதுக்குள்ள ஓகே எடுப்போம். என்ன தாட்டைய போட்ட? நெக்ஸ்ட் டைம் நம்ம கிளவியோட வரோம். ஓகே, கீழே எட்டுக்கால் பாட்டி இருப்பாங்க. சோ நீ ஈஸியா கடி வாங்கிடுவ சீவர்ல திருட போனேனா. ஆமா, வீட்டுக்குள்ள அப்புறம் எப்படி வர வண்டி செய்வ? வீட்டுக்குள்ள கண்டிப்பா எட்டுக்கால் பாட்டி வர மாட்டா, கிளவி வருவாள. கிளவிட்ட உடைய பிடிச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன். கிளவிக்கு உன் அட்ரஸ் சொல்லிட்டேன். ஓகே மக்களே, நான் பேசுறேன் கேப்ல கார் பேட்டரி வச்சு இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர்? 6 பேர் இருக்கோம்னு நான் காட்டி கொடுத்துருவேன். சாரி, 3 பேர் இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க 2 பேரையும் சொல்ல மாட்டேன். அப்ப கிளவி தீட்டு போய் கொண்டுருவாள. உடைய பத்தி நல்லா நசுக்கி அடிச்சிருவாடி பேட்டை வச்சு. எப்படி முடியும்? அத நான் ஆட்டைய போட்டு 4 நாள் அத நேரத்தே ஆட்டைய போட்டேன். அப்படியே அந்த பைய திறந்து பாரு, உள்ள இருக்கான்னு. ஆனா அந்த கலர் வச்சுதான் தப்பிக்க முடியாது. கிரானிக்கு எல்லா சவுண்டு எல்லாமே தெரியும். பக்கத்துல இருந்தாலும் சத்துருவேன், தெரிஞ்சுக்கோ. அந்த கடையவே நான் எழுதி வாங்கிட்டேன். போடி, உங்க டாடி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லு. அவனுக்கு தெரியாதுடா, இன்னைக்குதான் வாங்கிருக்கேன். போய் கேட்க சொல்றான். அவனை எழுதி வாங்கியாச்சுடா. இப்படில அவங்க அப்பாவே பேசல. அது ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா பேட்ல கீபோர்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த பெரிய கடுமா கதை ஓபன் பண்ணிட்டு ரிவர்ஸ் வரணும் போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி ஓப்பன் பண்ணி கார் ஸ்கிப் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லா. இவன் ஸ்கிப் பண்ண பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மிஸ் பண்ணீங்கன்னு நம்புறோம். ஓகே பை.